நம்ம லைஃப்பில் நம்ம பல பேரை மிஸ் பண்ணியிருப்போம். திரும்ப கிடைக்காத தூரத்துக்கு கூட அவங்க போயிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்விக்கு அதை புரிய வைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கதை. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருந்தார். அவர் பல மீட்டிங் ரெகுலராக அட்டன் பண்ணுவார். அப்போ அவர் இன்னொரு பிஸ்னஸ் மேன் கிட்ட இருக்கிற ஒரு வினோதமான பழக்கத்தை கவனிச்சிருக்காரு. அது என்னன்னா, எத்தனையோ கோடிக்கு சொந்தமான அந்த பிஸ்னஸ்மேன் எப்போவுமே ரொம்ப சாதாரணமான சீப்பான பேனாவை யூஸ் பண்ணுறத அடிக்கடி பார்த்துருக்காரு. ஒரு நாள் அவர்கிட்ட, ஏன் இந்த மாதிரி சாதாரணமான பேனாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பார்க்கும்போதெல்லாம் இதே மாதிரி பேனாவை தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த கோடீஸ்வர பிஸ்னஸ்மேன், என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அது என்னன்னா, நான் எப்போ எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் என்னோட பேனாவை மிஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். ரொம்ப வருஷமாக இந்த பழக்கம் என்கிட்ட இருக்குது. அதை எத்தனையோ தடவை மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணியும் என்னால் முடியல. அதனால தான் இந்த மாதிரி பேனாவை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு சிரித்த நம்ம பிஸ்னஸ்மேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இருக்கிறதுலே வச்சு காஸ்ட்லியான பேனாவை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, அப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அவர் ஓகே அப்படின்னு சொல்லி 22 கேரட் கோல்டில் செஞ்ச பேனாவை யூஸ் பண்ண ஆரம்பித்தார். நம்ம ஆள் 6 மாதம் கழித்து அந்த பிஸ்னஸ் மேனை பார்த்தாரு. பார்க்கும்போது கேட்டிருக்காரு, என்னங்க நான் சொன்னேனே காஸ்ட்லியான பேனாவை யூஸ் பண்ண சொல்லி, இப்போ சொல்லுங்கள் எத்தனை தடவை தொலைச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பிஸ்னஸ் மேன் சிரிச்சுக்கிட்டே, நான் இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன், ஒரு தடவை கூட என் பேனாவை தொலைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம பிஸ்னஸ் மேன் சொன்னார், இப்போ புரியுதா உங்களுக்கு? தொலைக்கிறது உங்கள் ஹேபிட் கிடையாது, வச்சிருக்கிற பொருளோட வேல்யூவை நீங்கள் குறைச்சி மதிப்பீடு போட்டிருக்கீங்க. அதனால தான் அதை அடிக்கடி மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. எந்த ஒரு பொருள் மேலே உங்களுக்கு உண்மையாகவே ஒரு வேல்யூ இருக்கோ அதை கண்டிப்பாக நீங்கள் என்றைக்குமே தொலைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன நம்ம பிஸ்னஸ்மேன் யாருன்னா JRD டாட்டா, நம்ம இந்தியாவோட ஏவியேட்டர் அண்ட் ஏர் இந்தியாவோட ஃபவுண்டர். அவர் தான் இந்த அட்வைஸை இன்னொரு பிஸ்னஸ் மேனுக்கு சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப உண்மையான வார்த்தை. நம்ம லைஃப்பில் நம்ம பல விஷயங்களை தொலைச்சிக்கிட்டு தேடிக்கிட்டே இருப்போம். ஆனால் தொலைக்கிறதுக்கு முன்னாடி அதோட வேல்யூவை நம்ம உணர்ந்திருக்கவே மாட்டோம். அது நம்ம கையை விட்டு எப்போ போகுதோ அப்போ தான் அதோட வேல்யூ நமக்கு புரியும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம உடம்போட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா அது மேலே என்றைக்குமே நம்ம கேர்ஃபுல்லாக இருப்போம். நம்ம நண்பர்களோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள மரியாதையாக ட்ரீட் பண்ணுவோம். பணத்தோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக செலவு பண்ணுவோம். நேரத்தோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா சத்தியமாக வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். உறவுகளோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா அதை கண்டிப்பாக முறிச்சுக்க மாட்டோம். காதலோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணவே மாட்டோம். நாம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அதோட வேல்யூ தெரியாதப்ப தான். அதோட வேல்யூ உண்மையாகவே நமக்கு தெரிஞ்சதுன்னா நாம் கண்டிப்பாக கேர்லெஸ்ஸாக இருக்கவே மாட்டோம். அதனால் எல்லாத்தோட வேல்யூவையும் தெரிஞ்சு உணர்ந்து செயல்படுவோம். தேங்க்யூ. உன் வாழ்க்கை உன் கையில். Download Moj.